ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய பொற்பாத சுவடுகளில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இகபர சுகமானந்தம், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம் அனைத்தும் பெற்று என்றென்றும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் மீண்டும் சமர்ப்பிக்கின்றேன். ஆனந்தன் அண்ட் அருண் ரெண்டு பேரும் நடந்து பேசிட்டு போகிறாங்க. அருண் எல்லாத்தையுமே அறிவுபூர்வமாக பார்க்குறவர், ஆனந்தன் ஆன்மீகமாக பார்க்குறவர். அருண் சொல்கிறார், என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொன்னான்டா ஒரு காலம். இந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாதுப்பா. என்சான் உடம்புக்கு பணமே பிரதானம். தலையை விட பணம் முக்கியமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பணம் தான். ஆன்மீகமாக இருந்தாலும் பணம் தான், அரசியலாக இருந்தாலும் பணம் தான். ஏன் நீ ஒரு ஆன்மீகத்தை கற்றுக்கணும்னு எங்கன்னா போனேன்னா கூட, ஏதாவது தியானம் எப்படி பண்ணுறது நீ போனேன்னா கூட லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் பணத்தை வாங்குறாங்க. என்ன பண்ணுறது? அதோ பார், அந்த சைக்கிளில் பஞ்சர் போட்டுட்ருக்கானே, அவன் போய் கற்றுக்க முடியுமா அந்த தியானத்தை? அவனை பாவப்பட்டவனா? அது ஒரு கார் பார், வண்டி தள்ளிட்டு போகிறாரு, அவங்க போய் கற்றுக்க முடியுமா? இப்போ சின்ன பையன் சரி சைக்கிள் பஞ்சர் போடுறான், அவர் பெரிய மனுஷன், அவர் போய் கற்றுக்க முடியாதா? ஏன் பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சமூகமும் சமுதாயமும் ஒரு அந்தஸ்தை கொடுத்து வச்சிருக்கு. அந்த பணத்தை தான் நாங்கள் தேடிட்டு இருக்கேன். தேடியும் கண்டுபிடிச்சி அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் நல்ல நிறுவனத்தை தான் வேலை செய்கிறோம். நான் மட்டும் அறிவுபூர்வமாக போயிட்டுருக்கேன். நீ ஏன்டா எப்போ பார்த்தாலும் கோயில் கோலன்னு போகிற? உனக்குன்னு ஒரு குரு வச்சுருக்க, அந்த குரு கிட்ட போய் எல்லாத்தையும் போய் கேட்டுன்னு இருக்க, அவர்கிட்ட உன்னுடைய பிரார்த்தனை வைக்கிற. இதெல்லாம் எனக்கு என்னென்ன புரியல. அறிவு இருக்குது, என்ன செய்யணும்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங் நமக்கு தெரியுது. போயிட்டே இருக்க வேண்டியது தானே, இதில் என்னடா பெருசா அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்லிட்டு வர. ஆனந்தன் ஒரு ஆன்மீகவாதி. எது நடந்தாலும் குருவின் அருளால் நடக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். அறிவு இருக்கு, இருந்தாலும் அந்த அறிவு போகக்கூடிய பாதை அப்படிங்கிறது, அந்த பாதையை நமக்கு காண்பிப்பவர் பகவான், அதாவது குரு அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக ஆனந்தன் ஏற்றுட்டு இருக்காரு. ஆனந்தன் சொல்கிறான் இவர்கிட்ட, அருண் கிட்ட, அருண் உனக்கு ஒன்று தெரியல, நம்ம படித்தோம், நல்ல வேலையில் உட்காந்துருக்கோம், நல்லா சம்பாதிக்கிறோம். இந்த அறிவு பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கும்டா, பணத்தை நமக்கு நிறையா கொடுக்கும். ஆனால் இந்த குருவுடைய அருள் அப்படிங்கிறது நாம் எந்த திசையில் போனோம் அப்படிங்கிறத நமக்கு வழி காமிக்கும். உனக்கு பணம், அறிவு இது எல்லாமே ஒரு பக்கம் வேலை செஞ்சால் கூட அது எந்தெந்த மாதிரி நீ நகர்த்தி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகணும்னு சொல்கிறது ஒரு குருவினோட அருளாக தான் இருக்கும். அது உனக்கு தெரியுமா? வா, கோயில் வந்துருச்சு, உள்ள சாமியை தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் கூட வராரு. ஆனந்தனும் உள்ளே போகிறாரு. இவர் சாமியை பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு குரு வர்றார் அந்த இடத்துக்கு. குரு வந்த உடனே இவங்க பண்ணுற ஆர்கியூமெண்ட், இவங்களுக்கு இன்னும் ஆர்கியூமெண்ட் தொடர்ந்துட்டு இருக்கு. அந்த குரு அதை பார்த்துடுறாரு. அவர் ஒரு சன்னியாசி. அவர் சொல்கிறாரு, அருண் நீ என்ன அறிவு முக்கியமா இல்லை அருள் முக்கியமா? அருள் அவசியமே கிடையாது, அறிவு இருந்தால் போதும் அப்படின்னு தான் நீ நினைக்கிற. நீ சாயந்தரம் வா, உனக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் ஒரு இடத்துக்கு அருணும் ஆனந்தனும் இந்த குருஜியை மீட் பண்ணுறாங்க. ஏன்னா யாரோ ஒரு சாமியார் ஏதோ சொன்னார்றதுக்காக அங்கே போய் என்னை கூட்டிகிட்டு வர, நீ சாமியார் எதனா வித்தை காமிச்சு பணத்தை பிடிங்க எதனா பண்ணிட போகிறாரா நம்மள அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, கூப்பிட்டு இருக்காரு, வா அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த சாமியார் என்ன பண்ணுறாருங்க, 2 ஹரிக்கேன் லேம்ப் வச்சுருக்காரு, ஹரிக்கேன் விளக்கு. அது ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. அந்த 2 ஹரிக்கேன் லேம்ப் எடுத்து கொடுத்து ஒருத்தர்கிட்ட ஒன்று கொடுத்துட்டு, நீங்கள் நேராக போங்க, நீ குரு மேலே பக்தியாக இருக்க, நீ அறிவு மேலே பக்தியாக இருக்க, நேராக போ, இந்த காட்டினுடைய எல்லை வரும், அந்த எல்லையை போய் தொட்டுட்டு அங்கே ஒரு விஷயம் இருக்குது அந்த இடத்துல, அதை பார்த்துட்டு இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த குரு. ஒன்றும் விஷயம் இல்லை, அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே 2 பேரும் கிளம்புறாங்க. அரிக்கேன் லேம்ப் எடுத்துட்டு இவர் ஒரு பக்கம் போகிறாரு, அவர் ஒரு பக்கம் போகிறார். 2 பேர் போகும்போது பார்த்தா இதில் அருண் என்ன பண்ணுறான், கொஞ்சம் தூரம் போயிட்டு இதெல்லாம் ஒரு வேலையா, இந்த குருநாதர் ஏதோ சொல்கிறாருன்றதுக்காக இதெல்லாம் தூக்கி நம்ம போயிட்டு யாரை போயிட்டு எங்கே போய் தர்றது, இவ்வளோ இருட்டாக இருக்குது, இது என்னடா தலைவலியாக போச்சு, பேசாமல் நான் திரும்பி போகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தடுமாறி கொஞ்சம் தூரம் போயிட்டு ரொம்ப இருட்டாக இருக்குது, பாதை தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அருண் ரிட்டர்ன் பேக் டு அந்த ஏரியாவுக்கு வந்துடுவார். அவருக்கு கிளம்பின இடத்துக்கு. சுவாமிஜி அங்கே நாளைக்கு தான் மீட் பண்ண போகிறாங்க. ஆனந்தம் என்ன பண்ணுறான், அந்த விளக்கு எடுத்துகிட்டு நேராக போயிட்டே இருக்காரு. போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற வெளிச்சத்தை வச்சு குருவின் மீது பரிபூர்ண நம்பிக்கையுடன் அந்த காட்டின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார் ஆனந்தன். நடந்து போகிறாரு. அது ஒரு நேரம், அந்த இரவு ஒரு 12-1 மணி கடந்த உடனே பார்த்தா அந்த இடத்துல ஒரு இருட்டில்
ஒரு கோயில் மாதிரி வருது, ஒரு தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு, அதை வணங்குறாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாமேன்ட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போறாரு. பார்க்கும்போது பார்த்தா சாலை வந்துடுது, ரோடு. அந்த ரோடு வந்தோடனே குருவை பிரார்த்தனை பண்ணின்னு தான் போறார். அந்த ரோடு வந்தோடனே பார்த்தா அங்கே ஒரு கார் நின்றுட்டு இருக்கு. அந்த கார் முன்னாடி ஒருத்தர் இறங்கி நின்று அது ஃப்ரண்ட்ல வந்து ஏதோ வந்து அந்த இன்ஜின்ல ஏதோ வந்து பழுது பார்த்துட்டு இருக்கு. யாருமே இல்லை ரோட்ல. இவர் மெல்லமா அப்படியே அந்த நிலம் ஏதோ ஒரு வெளிச்சம், அந்த நிலா வெளிச்சத்தில் அப்படி பார்க்கும்போது இவர் தெரிஞ்சாலா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அட நம்ம மேனேஜர் இவர் அப்படின்னு நேரம் உள்ள கிட்ட போயிட்டு, சார் என்ன சார் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க என்னும்போது, என்னப்பா ஆனந்தா, நீ ஏன்ப்பா இந்த இருட்டில் இங்கே வந்திருக்க? ஐயோ என்னப்பா பெரிய பிரச்சனையா போச்சு, நாங்கள் இன்னைக்கு வந்து ஆஃபீஸ் இல்லை, இன்னைக்கு ஹாலிடே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெளியே போயிட்டு நாங்கள் ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டு வெளியில் வந்தோம். அந்த நேரத்தில் பார்த்தா நடு ராத்திரியில் வந்து இந்த இடத்துல கார் மாட்டிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சார் நீங்கள் போய் உள்ளே உட்காருங்க, நான் அதை என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தன் சொல்கிறார். ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறோம், முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாரையும் ஃபோன் பண்ணி என்னால் வர வைக்க முடியல இந்த இடத்துக்கு. இந்த நேரத்தில் எந்த இடம்னு பர்டிகுலராக சொல்லவும் முடியல, இது சிக்னலும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையில் சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனந்தன் வந்து ஓரளவுக்கு டெக்னிக்கல் பர்சன், எல்லாம் தெரியும் அவருக்கு, இந்த மெக்கானிக்கல் பர்சன் டெக்னிக்கல் பர்சன் எல்லாம். உட்காருன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அந்த என்ஜினில் வந்து ஏதோ சில வேலைகள் பண்ணுறாரு. சில வேலைகள் ஏதோ பண்ணும்போது, ஸ்டார்ட் பண்ணுங்க சார் வண்டியை அப்படின்னு சொன்னால் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டோன்னா ஒரு மேனேஜருக்கு ரொம்ப சந்தோஷம் போயிட்டு, ஆனந்தா இது உட்காரு, நீ எங்கே இறங்க, நான் ட்ராப் பண்ணுறவா, ஊர்கிட்ட வீட்டுக்கிட்ட ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆனந்தனை உட்கார வச்சு கூப்பிட்டு போயிடுறாங்க. அச்சா மறுநாள் வந்து ஆனந்தனும் அருணும் இந்த குருநாதரை வந்து பார்க்குறாங்க. 2 பேரும் பார்த்தோன்னே லேம்ப் திருப்பி கொடுக்கணும்ல, ஹரிகான் லேம்ப் எடுத்துன்னு போனது நேராக இடத்துல வந்து அந்த குரு கிட்ட வராங்க. வந்து ஆனந்தா அருண் வாங்க, 2 பேரும் போயிட்டு இருந்தீங்களா, காட்டை கடந்தீங்களா அப்படின்னு கேட்டோடனே அருண் சொல்கிறேன், நான் போவே இல்லை சாமி, எங்கே போகிறது, போனால் கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரே இருட்டாகி போச்சு, இந்த விளக்கு வச்சுன்னு எங்கே போகுது, விளக்கு ரொம்ப தூரமாக வெளிச்சம் தெரில, நான் திரும்பி வந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறேன். ஆனந்தா நீ அப்படின்னு, சாமி நான் போனேன், இந்த விளக்கோட வெளிச்சம் ஒரு 4 அடி தான் தெரிஞ்சது, அந்த 4 அடி நகர்ந்து நிற்கும்போது அடுத்த 4 அடி தெரிஞ்சது, அடுத்த 4 அடி, அடுத்த 4 அடி, அடுத்த 4 அடின்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த காட்டினுடைய எல்லைக்கு போகும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பொக்கிஷம் மாதிரி ஒரு இடம் பார்த்தேன், ஒரு கோயில் இருந்தது. அந்த இடத்துல சுவாமியை வணங்கிட்டு சரி திரும்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா ஒரு கார் நின்றுட்டுன்னு சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் சொல்கிறாரு. கதையெல்லாம் சொல்லி முடிச்சு இதுதான் நடந்தது அப்படிங்கிறார். இது என்னன்னா அந்த குரு சொல்கிறார். அப்புறமா 2 பேரும் நல்லா கவனிங்க, நீங்கள் 2 பேருமே முயற்சி பண்ணி போனீங்க. குரு மேலே பக்தி இருக்கிற ஒரு ஆள் எல்லாத்தையும் குரு கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு அடுத்து போயே ஆகணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கட்டத்திற்கு பரிபூர்ண நம்பிக்கையோடு போகிறார். அந்த கோயிலையும் தரிசனம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் மேனேஜரையும் பார்க்குறாரு. அந்த ஆஃபீஸோட மேனேஜர் அவர் பார்த்ததுனால அவருடைய வாழ்க்கையினுடைய மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக பெரிய மாற்றத்தை சந்திக்கும். ஏன்னு கேட்டால் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து அவரை வந்து அந்த இடத்துல இருந்து இவர் கை கொடுத்துருக்காரு. அப்போ இவர் மேலே எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் கிரியேட் ஆகும். அது உருவாகி நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல அந்தஸ்தை அந்த அலுவலகத்தில் பெற்றுத்தரும். இதுதான் குருவுடைய நம்பிக்கை. நீ வந்து நம்பிக்கை, அறிவு சரி ஓகே, அறிவு பண்ணுது, ஆனால் அந்த அறிவு எந்த மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது வந்து குருவினுடைய அருளாக தான் இருக்கும். எல்லாம் வரும், பணம் கிடைச்சதும் அறிவு வந்துடும், எல்லாமே வந்துடும். ஆனால் அதை எவ்வாறு பயன்படுத்துவது, இந்த ரூட் சரியா அந்த ரூட் சரியா. கார் இருக்குங்க, டிரைவர் இருக்காரு, கார் நிறைய பெட்ரோல் இருக்குது, வண்டியில் நல்லா இருக்குது, சீட்லாம் நல்லா இருக்குது, அதில் உட்காந்து எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் எங்கே போகணுன்னு உங்களுக்கு தெரியணும்ல. எல்லாம் இருக்குன்னா போகாத இடத்துக்கு போயிட்டீங்கன்னா என்ன ஆகும் வாழ்க்கை? அதெல்லாம் போக மாட்டேன் சார் அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த வாழ்க்கையில் எது வேணாலும் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். நீங்கள் போகக்கூடிய பாதை மிக சரியான பாதையாக இருக்கிறதா, இந்த பாதை உங்களுக்கு உகந்ததா, நீங்கள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கிறீர்களா அப்படிங்கிற கண்காணிப்பை குரு கண்காணித்து கொண்டு அவற்றை நல்ல விதமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அறிவின் ஞானத்தை கொடுப்பார் உங்களுக்கு. அவர் என்ன பண்றார், ஒரு துன்பங்கள் ஒரு துயர்கள் வந்தால் கூட ஜீவம்பா வேலை இல்லை, அந்த துன்பங்களையும் துயர்களையும் எந்த மாதிரி நம்ம பார்ப்பது, அதை எந்த மாதிரி நாம் வந்து அதை வந்து நிவர்த்தி செய்து கொள்வது நம்முடைய வாழ்க்கையில், அதற்குண்டான அறிவும் அதற்குண்டான ஞானமும் அதற்குண்டான தைரியத்தையும் கொடுப்பவர் தான் குரு, மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். அதிலெல்லாம் ரொம்ப இம்மீடியட், உடனே உங்களுடைய பிரார்த்தனை நியாயமான பிரார்த்தனையாக இருக்கும் பட்சத்தில், செய்வதறியாது திகைத்து நிற்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவருடைய அருளும் அனுகிரகம் ஆசிகளும் உங்களை வந்து சேரும். இல்லை வரல சார், ரொம்ப பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா
நீங்கள் எதிர்பார்ப்பது உங்களுக்கு உகந்ததல்ல அப்படின்னு நினைச்சிட்டு அவர் பாதங்களில் பொற்பாத கமலங்களில் சரணாகதி அடைஞ்சு. இதுதான் வேணும் அதுதான் வேணும் நம்ம அடம் பிடிக்க முடியாது. அவருக்கு தெரியும், அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டோம், வேண்டிட்டு இருக்கோம். சிலது கொடுப்பார், சிலதை தாமதிப்பார், சிலது வேண்டாம் என்பார். இதெல்லாம் நாட்பட அந்த காலங்கள் கடந்து போகும்போது தான் நமக்கு எது நன்றாக இருந்தது, எது நமக்கு உபயோகரமாக இருந்தது, இது நடந்திருந்தால் என்ன இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியும். அதுக்கு முன்னால் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியாது. நிச்சயமாக இது ஒரு பக்தி சாம்ராஜ்யங்க. மகாபிரபு ஜெகத்குருவுடைய அந்த பக்தி சாம்ராஜ்யம் இருக்கு பாருங்க. அது நம்ம ஒரு கேல்குலேட்டே பண்ண முடியாது. ஒரு கேல்குலேஷனே கிடையாது. இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்லாம் சொல்ல முடியாது. அவருடைய அருள் அனுகிரகம் ஆசிகள் அப்படிங்கிறது பரிபூரணமாக அவரை நம்பி கொண்டிருக்கக்கூடிய அவருடைய பொற்பாத கமலங்களில் சரணாகதி அடைந்திருக்கக்கூடிய பக்தர்களை சேரும். எதுவுமே இல்லை. மகாபிரபுவின் பேரை, நாமத்தை, ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அப்படிங்கிற நாமத்தை நாம் அதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தாலே உங்களுடைய அறிவுக்கு உண்டான வகையிலே அவர் வழிகளை காண்பித்து கொண்டே செல்வார். அதற்கு உண்டான நபர்களை உங்கள் முன்னால் எடுத்துக்கொண்டு நிற்பார். நீங்க எது நடந்தாலும் அவருடைய அனுகிரகத்தால் தான் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அந்த பேஸை விட்டுறக்கூடாது எப்பவுமே. இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம், நாளைக்கு அது நடக்குதுன்னு பரவாயில்ல, நடந்துச்சுப்பா, யாரோ வந்தாங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்று நடந்த காரண காரியங்களை வைத்துக்கொண்டு முழுவதுமாக நீங்கள் அந்த அந்த தீர்ப்பை வழங்கிவிட முடியாது. உங்களுக்கு நடந்ததுக்கு இதுக்கெல்லாம் அந்த அடித்தளமாக இருப்பது நீங்கள் பிரார்த்தித்த மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய அந்த வழிகாட்டல். என்றோ நீங்கள் அவரை வணங்கியது, என்றோ நீங்கள் அவரை கேட்டது. அவர் சன்னியாசி இல்லையா, மிகப்பெரிய சன்னியாசி இல்லையா? பாருங்க, இந்த மந்த் 30ஆம் தேதி அவருடைய ஆராதனை வருகிறது, மறந்துடாதீங்க. 29, 30, 31 3 நாட்கள். அதுவும் அந்த மத்திய ஆராதனை 30ஆம் தேதி அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த ஆராதனையாக இருக்கும். அன்றைய நாள் தான் அவர் ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்த நாள். 1671 ஆதோனிக்கு அருகில் துங்கபத்ரா நதி பாயும் மாஞ்சாலா கிராமத்தில் குருராஜர் என்ன பண்ணார்? ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்தார். சரீரத்தோடு போயிட்டு உட்கார்ந்தார். மூச்சை அடக்கி யோக நித்திரையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். பார்த்துட்டே இருக்கார். அங்கே வரக்கூடியவர்களை பார்க்கிறார், தன்னை தியானிப்பவர்களை பார்க்கிறார், தன்னை அழைப்பவர்களை, சுவாமி நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும், யாரும் இல்லை வாங்கோ அப்படின்னு நம்ம கேட்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு உண்டான அந்த அனுகிரகத்தையும் ஆசிகளையும் உங்களுடைய குரல்களை கேட்டு பிருந்தாவனத்தில் இருந்து அவருடைய அருள் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அந்த வைப் நம்ம சொல்லுவோம் பாருங்கள், அதனுடைய வைப்ரேஷன், அந்த ஃப்ரீக்குவன்சி, நீங்கள் பிரார்த்தனை, அந்த அந்த ஆத்மார்த்தமான பிரார்த்தனை அப்படிங்கிறது அவர் முன்னால் சமர்ப்பிக்கப்படும் பொழுது அதற்கு உண்டான ஒரு தீர்வுகள் உங்களை சேரும். அதனால் இந்த ஆராதனை நாள் வருது, மறந்துடாதீங்க. அன்னைக்கு நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போங்க, ராயரை தரிசனம் பண்ணுங்க. ஒரே ஒருத்தருக்கு ஒரு உணவு பட்டலம் வாங்கி கொடுங்க. ஏதோ ஒரு உணவு மதியம் அவர் சாப்பிட்றதுக்கு, ஒரு ஏழைக்கு, அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு பொட்டலம் உணவு குறைந்தபட்சம் ஒரே ஒருத்தருக்கு வாங்கி கொடுங்க. 30ஆம் தேதி மறந்துடாதீங்க. கோயில் இல்லை, கோயில் போக முடியாது அப்படின்னா உங்கள் இல்லத்திலேயே அவர் பிரார்த்தனை பண்ணுங்க. இல்லை சார் நான் எங்கன்னா ஆஃபீஸ் எங்கன்னா போயிட்டு இருப்பேன்னா அன்று மதியம் அவரை பிரார்த்தித்து கொண்டு அந்த ஒரு பொட்டலம் உணவு சொல்கிறோம் இல்லையா, ஒரு சாப்பாடு ஒருத்தருக்கு வாங்கி தர அன்னதானம் இருக்கு இல்லையா, அவரை நினைத்து கொண்டு ஒருத்தர் கொடுங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. அன்று நாம் செய்யக்கூடிய ஒரு சேவையாக அது இருக்கும். அதனால் குருராஜருடைய அருள் அனுகிரகம் ஆசிகள் அப்படிங்கிறது அது இவ்வளோதான் அவ்வளோதான்லாம் கிடையாது. அது எல்லையற்றது. அதை எவ்வாறு நாம் அவரிடமிருந்து பெறுவது அப்படிங்கிறது தான் $1,000,000 கொஸ்டின். அதை வாங்கியவர்கள் நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனித்துவமான பாதை எடுத்து அவரிடமிருந்து பெற்று அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். எந்தெந்த எல்லை வரை அவர்களுக்கு தேவைப்படுகிறதோ அந்த எல்லை வரை அவர்களும் பிரார்த்தித்து அதனை பெற்றுக்கொள்கிறார்கள். எல்லை கடந்து குருராஜா உங்களது பொற்பாத கமலங்களில் நான் சரணடைய வேண்டும், அந்த இடத்தில் நிலைப்பாற வேண்டும், என்னுடைய மூச்சின் முற்றுப்புள்ளி உமது நாமமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கும் அருளும் ஆசிகளும் அவர் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். அதற்கும் மிக சரியான யோக மார்க்கத்தை உங்களுக்கு வழங்கி கொண்டு தான் இருக்கிறார். உங்களது தேவை எதுவோ அந்த தேவைக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் அருளக்கூடியவர் தான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். ஜெகத்குரு பேசுகிறேன்.
சீர்ஷாரவிந்தம் திருமுடி தாமரை ராகவேந்திர ராகவே